காதல், சொத்துக்கள், சொந்த வீடு, பிள்ளைகள் விஷயம். இந்த மூன்றுலையும் எப்போ ஒரு நல்லது நடக்கும்? துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்காகத்தான் நம்ம பார்க்க போறோம். வீடு, காதல், பிள்ளைகள் மூன்றை பத்தி பார்க்க போறோம். நல்லதே நடக்கும். பூம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ஜாதகப்படி நீங்க துலா ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாகம் மூன்றுல ஏதாவது ஒரு நட்சத்திரமா இருக்கும். எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் உங்களுக்கு சனி திசை அப்படின்றது உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். காதல் அப்படின்ற ஒரு விஷயமோ, சொந்த வீடு அமையிற விஷயமோ, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமோ, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற யோகமோ இந்த சனி திசையில கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும். சனிவான் உங்களுக்கு மட்டும் யோகக்காரகன். ஏன்னா துளாராசியில மட்டும்தான் சனிவான் உச்சம் அடைவார். சனி திசை நடக்குன்னா அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம். அதற்கு யோகத்தை இந்த சனிவான் வாரி வழங்குவார். காதல் விஷயம் கைகூடி வரும். அதே போல பிள்ளைகள் பேரு கண்டிப்பா குழந்தை பாகம் கிடைக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். இப்போ இந்த சனி திசை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட பிறந்தவங்களுக்கு நடந்தாலும், உங்களுடைய தாய் தந்தையருக்கு நடந்தாலும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கே நடந்தாலும் இந்த சனி திசை நடக்கும்போது அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இது சனி திசைக்கு மட்டுமல்லங்க, வேறு எந்த கிரகத்தினுடைய சப்போஸ் ராகு திசையோ அல்லது குரு திசை நடந்தா அதுல வரக்கூடிய சனி புத்தி காலகட்டத்திலும் இது உண்டு. இந்த மூன்று விஷயம், காதல் விவகாரம் கண்டிப்பா குடும்பத்துல வரும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் வரும், அதே போல பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நல்ல காரியம், சுபகாரியம், பிள்ளைகளுடைய தேவை பூர்த்தி அடையும். இந்த மூன்றிற்கும் கண்டிப்பா சனி கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருக்கு, அதுல தடை பண்ணாது. நீங்க சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடந்தா கால் சம்பந்தமான விஷயம், நோய் சம்பந்தமான பிரச்சனை, இதுல கவனமா இருக்கணும். கண்டிப்பா சனிவான் வழிபாட தவறாம நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா?